ஹாய்! இன்றைக்கி நம்ம குட்டியா ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பெசன்ட் நகர் பீச்சுக்கு கிளம்பி போனோம். போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சுற்றி முற்றி பார்த்தோம். லைட்ஸ் எல்லாம் நிறைய பளபளன்னு இருந்ததால் பாப்பாவுக்கு கொஞ்சம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அவன் இப்போ தான் விஷுவல்லாம் நல்லா பார்க்குறானே. ஸோ அவன் கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன கேம்ஸ் விளையாடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே ஒரு குட்டி இன்னொரு பாப்பா இருந்தது. அவனுக்கு அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டு நாங்கள் ஒரு கேம் போய் விளையாடினோம். விளையாடி குதிரை இருந்துச்சு. சரி குதிரை காமிச்சிட்ருந்தோம். அங்கே லைட் வச்சு வித்துட்ருந்தாங்க. எனக்கு அது அவன் தலையில் மாட்டணும்னு ஆசையாக இருந்தது. நான் ஒன்று வாங்கி மாட்டினேன். அதுக்கப்புறம் தண்ணியில் போய் நிற்க வைக்கலான்னு சொல்லிட்டு தண்ணிக்கு போனோம். சரி ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் தண்ணி வரல நாங்கள் நிற்க வச்ச இடத்துல. ஏன்னா ரொம்ப உள்ள போல் வெளியில் இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட போனோம். வந்துச்சு. தண்ணியில் வச்சோன்னே அவன் அழுதுட்டான். சரி ஓகே எதுக்கு பாப்பா அழுகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், தூக்கிட்டு வெளியில் வந்துட்டோம். வந்துட்டு எனக்கு ஜோசியம் பார்க்கறது ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு சும்மா நான் பார்த்தேன் ஆசைக்காக. ஆனால் நல்லா இருந்துச்சு அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு. அது உண்மையோ பொய்யோ, ஆனால் அந்த சந்தோஷத்துலேயே இருந்தேன் நான். அவங்க சொன்னது கேட்குறதுக்கு நடந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. அதனால் நான் சாப்பிடவே இல்லை. என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார். எனக்கு என்னமோ அன்றைக்கி சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஓகே விளையாட போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஃபன் சிட்டி மாதிரி இருந்தது போனோம். அங்கே போனால் ஒரே ரைட்ஸ் இருந்தது. எனக்கு சி செக்ஷன் பண்ணதால் எனக்கு ரைடெல்லாம் விளையாட இப்போ பயமாக இருக்குது. ஆனால் குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் நல்லா விளையாடுவேன் எல்லா ரைடும். சரி அங்கே ஒரு ட்ரெயின் மாதிரி ஒன்று இருந்தது. ஆல்ரெடி குழந்த வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. ஓகே சரி அதில் போய் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்தோம் போயிட்டு. அந்த ஆப்ரேட்டர் அண்ணா ரொம்ப குழந்த இருக்குன்னு ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றினாரு. ஸோ நாங்களும் உட்கார வச்சுருந்தோம். இவன் பயப்படுவான்னு நினச்சோம். ஆனால் இவன் என்ன பண்ணான், சுற்றுறது அந்த ரைட்ஸ் எல்லாம் இருந்ததால் அழுவலையான்னு தெரியல. அவன் அழுவும் இல்லை, சும்மா அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டே இருந்தான். சரி நாங்களும் என்ன பண்ணோம், விளையாடிட்டு கீழே இறங்கிட்டோம். இறங்கிட்டு மற்ற ரைட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். எனக்கு என்னென்னா என் பையன் எப்போ வளருவான், மற்ற ரைட்ஸ் எல்லாம் எப்போ விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேட்பான்ல, அது ஆசையாக இருந்தது. அம்மா இது போகணும் அது போகணுன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு எனக்கு அது ஆசையாக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன். நான் மற்ற பசங்க விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக. அவன் வந்து ஒரு போட் மாதிரி ஒரு கேம் இருந்தது. அதையே பார்த்துட்டு இருந்தான். மேலே கீழே போயிட்டு வந்துட்டு எனக்கு கத்திட்டு இருந்தாங்க. அவனுக்கு அது என்ன தோணுச்சுன்னு தெரியல. அதையே தான் பார்த்துட்டு இருந்தான். சரி அப்படியே நாங்கள் வெளியில் போனோம். பபிள்ஸ் வாங்கினாங்க. இவன் பேரை சொல்லி என் வீட்டுக்காரர் ஊதிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 90s கிட்ஸ் கடைக்கு ஒன்று போனோம் நாங்கள். போயிட்டு அங்கே இருக்க சாக்லேட்ஸ்லாம் பார்த்தோம். ஆசை சாக்லேட் தான் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார். பட் அது இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு கடையில் போயிட்டு மில்க் கேக் வாங்கணும். மில்க் கேக்கு இவன் வயித்துல இருக்கும்போது கேட்டது. ஆனால் நான் இப்போ தான் சாப்பிட்றேன். அவ்வளோதான் நம்ம மினி விளாக் முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.